அண்ணாஸ் அண்ட் அக்காஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பை. So students, நம்ம ஆல்ரெடி மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தாச்சு. நேத்தே பார்த்தோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் 3 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு. உங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் பிளஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த வீடியோல மோஸ்ட் ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு டாப் 50 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடிஷனலாக சேர்த்து தரேன் ஒன் டைம் அப்பியர் கொஸ்டின், அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 90+ மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்போ பார்த்துடலாமா 2 மார்க்ஸ்? அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? 5 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை 3 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை சாப்டர் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டாப் 50 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ல நம்பர் 1 7 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்திருக்கு. எக்ஸ்பிளைன் மான்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல் லெசன் 1ல 7 டைம்ஸ் ரிப்பீட்டட். அதுக்கடுத்து வாட் இஸ் லாம்ப்னாய்ட் கான்ட்ராக்ஷன் லெசன் 4ல 7 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்க 2 மார்க் படிக்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வீடியோ வந்து உங்க வாட்ஸ்அப்கே ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க. நீங்க எப்போ 2 மார்க் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த வீடியோ எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின் மேக்ஸிமம் டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின், மீதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். So 6 times repeated. What are the uses of silicones? Lesson 2 6 times repeated. TaH2O 6 3+ is colored while SCH2O 6 3+ is colorless. Why? Lesson 5. Calculate number of atoms in BCC FCC units. Very important question இது. Compulsory question இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய வருஷம் வந்திருக்கு. BCCயும் படிக்கணும், FCCயும் படிக்கணும். Lesson 6ல explain common ion effect with an example. Lesson 8. Give any two differences between DNA and RNA. Lesson 14. So இந்த எல்லா கொஸ்டின்ஸும் 6 times repeated. Next 5 time repeated பார்த்துக்கலாம். Write a note on Fischer-Tropsch synthesis. Lesson 2. Write the properties of interhalogen compounds. Lesson 3. Define pseudo first order reaction. Very important. Lesson 7. Next 4 times repeated. What are the difference between minerals and ores? Lesson 1. நீங்களே நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். Describe the role of following the process mentioned அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 1ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் 4 இருக்கும். இதுக்கு அடியில் புக் பேக் கொஸ்டின் 4மே பார்த்துக்கோங்க. லெசன் 1ல how will you identify borate radical இல்ல ethyl borate test அப்படின்னு கேட்பாங்க. லெசன் 2. next write the uses of borax. லெசன் 2. what is inert pair effect? லெசன் 2. next again 4 times repeated. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. the rate constant of first order reaction is அப்படின்னு சொல்லிட்டு find its half life period. very important. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாவே வந்து கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் how will you convert phenol into following compounds அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 11ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், phenol பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் தான், புக் பேக்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் லெசன் 11ல. நெக்ஸ்ட் 3 times repeated. what is the role of limestone in the extraction of இது iron? ஃபர்ஸ்ட் லெசன் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. sulfuric acid is dibasic acid. prove it. லெசன் 3. sulfuric acid is dehydrating agent. explain. இதுவும் லெசன் 3. what are interstitial compounds? lesson 4. what is coordination number? what is coordination number of atom in BCC structure? lesson 5. next again 3 times repeated. give any 3 characteristics of ionic crystals. lesson 6. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோஸ்லாம் ஹைப் பண்ணுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க ஹைப் பண்ணாத நிறைய பேருக்கு போகும். what is Bragg's equation? lesson 6. convert glycerol to acrolein. very important question. how is acrolein prepared? lesson 11. write mustard oil reaction. cut பண்ணுப்பா. write mustard oil reaction. lesson 13. state any 3 advantages of food additives. lesson 15. lesson 14 15லாம் ஈஸியா இருக்கும், படிச்சுக்கலாம். so next 2 times repeated. what are the various steps involved in extraction of pure metals from ores? lesson 1. which type of ore can be separated by froth flotation? இந்த கொஸ்டின்லாம் பல வாட்டி படிச்சிருப்பீங்க. lesson 1. write short notes on auto reduction. lesson 1. இதெல்லாம் 2 times repeated. next define gang and slag. lesson 1. explain why Cr2+ is strongly reducing while Mn3+ is strongly oxidizing. lesson 4. what are the limitations of VB theory? lesson 5. define packing efficiency. lesson 6. define unit cell. lesson 6. next again 2 times repeated. what are molecular crystals? give example. lesson 6. define isotropy. lesson 6. give any 2 characteristics of ionic crystals. lesson 6. what are the various processes to prevent corrosion? lesson 9. important இது. explain autocatalysis with example. உங்க lesson 9ல வந்து இந்த corrosion பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்பாங்க அப்பப்ப. next again 2 times repeated. what is meant by Tyndall effect? lesson 11.
Dose process lesson 11, right? No-Nagel reaction lesson 12, very important reaction. What is chloropicrin? How is it prepared? This is an important question. Lesson 13 la. What are epimers? Give example. Lesson 14. Next, write a note on peptide bond. Lesson 14. How is nylon 66 prepared? In the question வந்து 2 years back public exam வந்திருந்தது. Lesson 15. What is how is sterolin prepared? Lesson 15. இந்த question நிறைய வாட்டி public examல repeat ஆயிருக்கு. Important question தான். ஸோ அவ்வளோதான் நம்ம டாப் 50 மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் முடிச்சாச்சு, 3 மார்க்ஸும் முடிச்சாச்சு, 2 மார்க்ஸும் படிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக 70 to 80 உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி மோஸ்ட் ரிப்பீட்டட் தான் இந்த நம்ம எல்லா வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு 70 to 80 வந்து ஈஸி, வீக் ஸ்டூடெண்ட் கூட நல்ல மார்க் வாங்கலாம். அதுக்கப்புறம் பட் அதுக்கு மேலேயும் போகலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட்ல வந்து 80 அபவும் தாண்டலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்காம நீங்கள் 90 எய்ம் பண்ணுறீங்க, சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நான் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங்கும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 90+ மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். மோஸ்ட்டாக இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.